ஆளுநர் மாளிகையில் இருந்து வருகின்ற தவறான தகவலை வந்து ஆளுநர் பதிவு செய்யக்கூடாது. நான் சொல்லுவது என்னவென்று கேட்டால் 2023 2024 ஆண்டிற்கான நீடித்த வளர்ச்சியினுடைய தரவு பட்டியலை நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கிறது. அதிலே வறுமை ஒழிப்பாக இருந்தாலும், பட்டினி இல்லாமையாக இருந்தாலும், பாலியல் சமத்துவமாக இருந்தாலும், தரமான கல்வியாக இருந்தாலும், தேசிய சராசரியை காட்டிலும் சிறப்பாக இயங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற எங்கள் முதல்வரை பார்த்து, இவ்வளவு ஆட்சியை பார்த்து, இவ்வளவு வஞ்சகத்தோடு, இவ்வளவு ஒரு சூழ்ச்சியோடு ஒரு அறிக்கையை வாசிக்கிறார் கவர்னர் என்று சொன்னார். உங்களால் இந்த மாநிலத்தில் இருக்க முடியாவிட்டால் எதற்காக இருக்கிறீர்கள்? நீங்கள் உடனடியாக செல்லலாம் அல்லவா? உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன ஐயா ரெண்டே ஒரு சொல்றேன். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது? மாநில அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளை சரிபார்த்து அதோடு ஒத்து போக வேண்டும் ஆளுநர் என்றுதான் சொல்லி இருக்கிறார்களே தவிர பெரிய அதிகாரத்தை தந்திருக்கிறதா? அதிகாரத்தை தரவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய வேண்டும். நீங்கள் சட்டமன்றத்திற்கு வருகிறீர்கள். மாநில அரசாங்கம் எழுதி தருவதை நீங்கள் வாசிக்காமல் விருட்டண்டு வருகிறீர்கள். நான் கேட்கிறேன் சார், ஒரு கவர்னர் விரைவாக முடிக்கிறேன். ஒரு கவர்னர் இங்க இவ்வளவு அடாவடித்தனம் பண்ணுகிறாரு. இதே போல ஒரு ஜனாதிபதி ஒன்றிய அரசாங்கத்தில் அடாவடியம் செய்தால் மோடி ஏற்றுக்கொள்வாரா? எங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டை, ஆளுநர் மாநில அரசாங்கத்தின் மீது வைத்த குற்றச்சாட்டை ஒரு ஜனாதிபதி ஒன்றிய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டாக வைத்திருந்தால் மோடியும் அமித்ஷாவும் ஏற்றுக்கொள்வார்களா? நல்லது. நன்றி சார். கான்ஸ்டிடியூஷனுடைய ஹையஸ்ட் போஸ்டிங்ல இருக்கிறாரு மரியாதைக்குரிய கவர்னர் RN ரவி. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள்ல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதற்கான எந்த ஆதாரங்களையும் அவர் கொடுக்கல. அதுக்காக அவர் சொல்லி இருக்கக்கூடியது தரவு ஆய்வாளர்கள். ஆனா இந்திய அரசாங்கத்தினுடைய NCRB ரிப்போர்ட்டோ அல்லது எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட ரிப்போர்ட்டோ எந்த இடத்திலும் இவர் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை அது உண்மைன்ட்டு சொல்லல. முட்டாள்தனமான தரவு ஆய்வாளர்கள் கிட்ட இருந்து விபரங்களை பெற்று அறிக்கை வெளியிடுவதை ஆளுநர் மாளிகை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குன்ட்டு ஒரு மாண்பும் மரியாதையும் இருக்கு. அதை வரக்கூடிய காலத்தில் அது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நாங்க விரும்புறோம்.